Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினா கூட உட்காரத்துக்கு இடமே கிடைக்கிறதில்ல. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால எல்லாரும் நான் ஃபுட்போர்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. 8:40 வர வேண்டிய ஃபாஸ்ட் மணி 9வது இன்னும் வரல. அதெல்லாம் தொங்கிட்டு வராங்க. நானும் நிறைய வாட்டி எவ்வளோ தான் முடிஞ்சுன்னு நினச்சி அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரெயின் ரஷ்ஷாக இருக்கிறதுனால டைமிங்க்கு ஆஃபீஸ் போகிறதுனால ரஷ்ஷாக இருந்தாலும் ஃபுட்போர்டு அடிச்சுட்டு தான் போக வேண்டியது. பட் தாம்பரம் வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது ட்ரெயினே இல்லை, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. மோஸ்ட்டாக ட்ரெயின் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்களில் செங்கல்பட்டு முதல் மறைமலை நகர் வரை உள்ள ஸ்டேஷன்களில் அதிக பயணிகள் ஏறுவதால் அனைத்து பெட்டிகளும் நிரம்பி விடுகின்றன. அடுத்து கூடுவாஞ்சேரி ஸ்டேஷனிலிருந்து ஏறும் பயணிகளுக்கு இடமே கிடைப்பதில்லை. திங்கட்கிழமை மற்றும் சில விசேஷ நாட்களில் ரயில் பெட்டிக்குள் ஏறவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கிறது. காலை 15:20 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை வரை செல்லும் கடைசி வண்டி நடைமேடை 3 இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். குறிப்பாக பெருங்களத்தூர் ஸ்டேஷனிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்பவர்கள் படியில் தொங்கிக் கொண்டு போக வேண்டியுள்ளது. இதனால் செங்கல்பட்டு தாம்பரம் வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை குறைந்தது 3 அல்லது 4 மின்சார ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வழித்தடத்தில் 3வது ரயில் பாதை தயார் நிலையில் உள்ளதால் நெரிசல் மிகுந்த நேரங்களில் கூடுதல் மின்சார ரயில்களை இயக்கலாம் என்கின்றனர் பயணிகள். ஒர்க் பண்ணுறது வந்து நந்தனம் ஆஃபீஸில். ஸோ இங்கே வந்து 8:50 ட்ரெயினுக்காக தான் மேக்ஸிமம் வருவோம். ஆனால் அது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால அதில் ஏறி ஆஃபீஸ் போக முடியாது. அதனால நெக்ஸ்ட் ட்ரெயின் தான் போவோம். அடுத்து 9:05 9:17 ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் தான் போவோம். ஸோ அது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு. அந்த மார்னிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ட்ரெயினோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை, செங்கல்பட்டுலேருந்து வரும்போது ரஷ்ஷாக இருக்காது. இங்கே நியர்பையில் அந்த ஊரப்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரஷ் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஏரியாலேருந்து வராங்க, காட்டாங்குளத்தூர் மறைமலை நகர்லேருந்து. அங்கேருந்து வரும்போது ட்ரெயின் ஃப்ரீயாக தான் இருக்கும். பெருங்களத்தூர் வரும்போது ரஷ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். சைதாப்பேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ரெகுலராக ட்ரெயின் எல்லாமே ரஷ்ஷாக தான் வந்துட்டு இருக்குது. இது பீக் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப ரஷ்ஷாக தான் வந்துட்டு இருக்குது. அதனால் பிட்வீன் டைமில் ஒரு ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும். இந்த பெருங்களத்தூரில் இப்போ காட்டாங்குளத்தூர் வெளியும் ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ட்ரெயின் அந்த மாதிரி விடணும். செங்கல்பட்டுலேருந்தே நம்மளுக்கு ரஷ்ஷாக தான் வருது. காட்டாங்குளத்தூர் வெளியும் விட்டுறதுனால கொத்தேரி அங்கே இருக்கிறவங்க, பெட்வீனில் ஊரை பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எல்லாமே ரஷ்ஷாக தான் வந்துட்டு இருக்குது. அதனால் இந்த பீக் ஹவர்ஸில் இன்னும் ஒரு ட்ரெயின் இந்த மாதிரி விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரெயின் ரஷ்ஷாக இருக்கிறதுனால டைமிங்க்கு ஆஃபீஸ் போகிறதுனால ரஷ்ஷாக இருந்தாலும் ஃபுட்போர்டு அடிச்சுட்டு தான் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. காலையில் மார்னிங் பார்த்தீங்கன்னா 8லேருந்து ட்ரெயின்ஸே இல்லை. அப்புறம் 8:40 தான் ஒரு ஃபாஸ்ட் வருது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் ரெகுலர் ட்ரெயின் வரும். இந்த இன்பிட்வீனில் ஒரு ட்ரெயின் போட்டாங்கன்னா ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். செங்கல்பேட்டிலேருந்து வர ட்ரெயின் எப்போவுமே எல்லா ட்ரெயினும் ரஷ்ஷாக தான் வரும் மார்னிங்ஸில். அதுவும் ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினா கூட உட்காரத்துக்கு இடமே கிடைக்கிறதில்ல. மிடில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு வாரமாக தான் ட்ரெயின்லேயே போகிறேன். இது மாதிரிலாம் ட்ரெயினில் போனதில்லை. இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒர்க்கு. இந்திய வரைக்கும் போகிறேன். ஸோ பார்த்தா ரொம்ப ரஷ்ஷாக தான் வருது. டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீச் ஃபாஸ்ட் தான் வந்து விடுறாங்க மோஸ்ட்லி நான் போன டைமுக்கு. மோஸ்ட்டாக அதுவும் ரஷ்ஷாக தான் வருது. ஸோ அதால் கொஞ்சம் ட்ரெயின் வந்து டைமிங் கொஞ்சம் சீக்கிரமாக விட்டு ஸோ ட்ரெயினோட இது வந்து கொஞ்சம் அதிகப்பட்ட நல்லாயிருக்கும். ஆமாம், செம்ம இதுவாக இருக்குது ப்ரோ. செம்ம ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக ட்ரெயின் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஒர்க் போகிறவங்களுக்கும். ஸ்டேட்பேட்டில் வேலை பார்க்குறேன். மார்னிங் பெருங்குளத்தூரில் தான் தங்கியிருக்கேன். நான் மார்னிங் பெருங்குளத்தூர்லேருந்து ஆஃபீஸ் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு 8 to 10 போல் கொஞ்சம் ட்ரெயின் அதிகமாக விட்டால் கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு தெரியுது. இப்போ கூட பரவாயில்ல, பட் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் ட்ரெயினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தாம்பரத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப ட்ரெயின் இருக்குது.
பட் தாம்பரம் வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது ட்ரெயினே இல்லை, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரில. கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்ல ட்ரெயினாக நிறைய ட்ரெயின் விட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டைம் ஆனால் 8 to 10 வரைக்கும் விட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் கூட ட்ரெயின் கம்மி விட்டால் பரவாயில்ல. ஈவினிங் கம்பேரிட்டிவ்லி நாங்கள் ட்ரெயின் பார்க்கும்போது 5 o'clock முன்னாடி தான் ரொம்ப ட்ரெயின் இருக்குது. ஆனால் 6க்கு மேலே போனீங்கன்னா ட்ரெயினே கம்மியாக தான் வருது. ஆனால் ஈவினிங் டைம் கூட நம்ம வந்து வீட்டில் ரெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் மார்னிங் ட்ரெயின் விட்டிங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பெருங்களத்தூரில் இருக்கேன், கிண்டியில் ஒர்க் பண்ணுறேன். இங்கேருந்து தினமும் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறேன். இங்கேருந்து தாம்பரத்துக்கு போயிட்டாலுமே தாம்பரத்துலேருந்து அதிக ட்ரெயின்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து வர ட்ரெயின் எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக வருது. அதனால் ட்ரெயின் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால எல்லோரும் நான் ஃபுட்போர்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதில் தான் பயணிக்க வேண்டியதாக இருக்குது. கிண்டி தான் இறங்குவேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8:30 to 9 o'clock கிட்ட வருவேன். பட் அதை வந்து ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கு ஒரு ஃபாஸ்ட் வரும். அதுவும் டைமுக்கு வராது. 8:20 ஃபாஸ்ட்னுவாங்க, 8:30க்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பராக டைமிங் சென்ஸ் வந்து இவங்க ரொம்ப ப்ராப்பராக இது பண்ண மாட்டாங்க. இது கூட 8:40க்கு வர வேண்டிய ஃபாஸ்ட் மணி 9வது இன்னும் வரல. ட்ரெயின் ஃபுல்லாக வந்ததுன்னா உள்ளே கூட ஏற முடியாது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வச்சிருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் இருக்கவங்க ஏறிடுறாங்க. அங்கேயும் வந்து போக முடியல, நாங்கள் பாஸ் வச்சிருக்காங்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏசி ட்ரெயின் புதுசாக விட்டுருக்காங்க. அதுவும் 8:15 வர ட்ரெயின் 8:30க்கு வருது. காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்களை மாதிரி டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஸ் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மந்த்லி 1200 மேலே வருது. ஸோ அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல. ஒரு 100 ரூபாய் பாஸுக்கு கூட நாங்கள் 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுவும் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏசி வந்து காலையில் இந்த மாதிரி டைமில் ஏசியில் போனால் நல்லாயிருக்கும். அந்த ட்ரெயினும் ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போது ஃபாஸ்ட்டும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. சீட் கெப்பாசிட்டி சுத்தமாக பற்ற மாட்டேங்குது ப்ரோ. எல்லாம் தொங்கிட்டு வராங்க. நானும் நிறைய வாட்டி அவள் தான் முடிஞ்சுன்னு நினச்சி அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். உள்ளேயும் இடம் இருந்தாலும் போக மாட்டாங்க ஆளுங்க. நாங்கள் சொல்லியும் பார்த்தாச்சு. அந்த ஒரு 8:30 to 9:30 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் 2 ஃபாஸ்ட் இருந்தாலும் நடுவில் ஒரு ஃபாஸ்ட் இருக்குது. பெருங்கல்தூர் நிற்காது. அதில் ஒரு சம்திங் ஒரு லோக்கல் எம்ஓவை விடலாம், இல்லை இன்னும் ஒரு ஃபாஸ்ட் கூட விடலாம். கொஞ்சம் ட்ரெயினும் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ட்ரெயின் அதிகம் பார்த்தா நல்லாயிருக்கும்.